குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் யூனிட் 5ல் எலமெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் பார்க்க போகிறோம். சாப்டர் வந்து கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்டு மார்க்கெட்டர் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரெடியூஸ்டு போர்ஷன் அப்படின்றது எது வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னால் 13.01லேருந்து 13.05 வாட் கேன் பி மார்க்கெட்டட் அப்படிங்கிறது வரைக்கும் தான் வரும். அடுத்தது ரோலும் வராது, ஃபங்க்ஷனும் வராது. ஸோ இது வரைக்கும் படித்தா போதுமானது. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க செய்யலாம். மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீட்டிங் எ பிளேஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் இன் அண்ட் ஏரியா இஸ் கால்டு மார்க்கெட். வாங்கக்கூடிய நபர் விற்கக்கூடிய நபர் எங்கே இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்களோ அந்த இடத்த தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். இதில் வந்து மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க, டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க செய்யலாம். ஃபைல் அப்படின்றவர் அதுக்கான மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா போத் மார்க்கெட் இன்க்ளூட்ஸ் போத் பிளேஸ் அண்ட் ரீஜியன்ஸ் வித் த பையர் அண்ட் செல்லர் ஆர் இன் ஃப்ரீ காம்படிஷன்ஸ் வித் ஒன் அனதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னு சொன்னால் இணைந்து போட்டியிடக்கூடிய அந்த இடம் இல்லைன்னா அதனுடைய பகுதியை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய பிளேஸை சொல்ல செய்யலாம், டிரான்சாக்ஷன்ஸ் நடைபெறக்கூடிய இடங்களை குறிக்க செய்யலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன்ஸு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் டேக் பிளேசஸ் எந்த இடத்துல வந்து பொருட்களை மாற்றம் செய்கிறாங்களோ அதுக்கான அமைப்பையும் நம்ம என்னன்னு சொல்லலாம் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதே கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதே மாதிரி அட்ஜஸ்ட் த டிமாண்ட் அண்ட் சப்ளை பை ப்ரைஸ் மெக்கானிசம். விலைக்கொள்ளியினுடைய தேவைகளை அளிப்பையும் என்ன தேவை மற்றும் அளிப்பை சரி செய்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் யர் லைஃப் ஆஃப் த சொசைட்டி. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு வழிவகை செய்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது ரொம்பவும் முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நியூ மோட்ஸ் ஆஃப் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது மட்டும் கிடையாது, வாழ்க்கைக்கான புதிய முறைகளையும் அறிமுகம் செய்யறதும் எது அப்படின்னா மார்க்கெட்டு தான். டெவலப் ப்ராடக்ட் பை என்ஹான்சிங் மார்க்கெட் செக்மெண்ட். பொருள் மேம்பாடு மூலமாக சந்தையினுடைய பகுப்பை மேம்படுத்த செய்கிறது. ஸோ இதில் வந்து பேசிக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏரியா பேசிக்கில் பிரிச்சிருக்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்றத ஏரியா, குட்ஸு, அதுக்கடுத்து எக்கனாமிக்கு, டிரான்சாக்ஷன்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ், டைமு, வால்யூம், அடுத்தது இம்ப்ரூவ்மெண்ட்டு அந்த இம்பார்ட்டன்ஸ் உடைய பேசிக்கில் பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா பேசிக் ஆஃப் ஜியோகிராஃபிக் அப்படின்னா புவியினுடைய அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்க. ஃபேமிலி மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அண்ட் கம்பைன் வித் ஏ ஃபேமிலி ஆர் க்ளோஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி சச் மார்க்கெட் கேன் பி ஃபேமிலி மார்க்கெட்டு. ஒரு குடும்பம் இல்லைன்னா குடும்பத்துக்கு நெருங்கிய உறுப்பினர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஃபேமிலி மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. லோக்கல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பையர் அண்ட் செல்லர் பிலாங்கிங் டு த லோக்கல் ஏரியா ஆர் ஏரியாஸ், மேபி டவுன் இல்லைன்னா வில்லேஜஸாக இருக்க செய்யலாம். அடுத்தது நேஷனல் மார்க்கெட் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க. நேஷனல் அப்படின்னா தேசிய சந்தை அப்படின்றது. ஸோ இது வந்து சர்டன் டைப்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் ஹேஸ் பி டிமாண்டட் த்ரூ அவுட் த இயர் கண்ட்ரிஸ். ஒரு சில தேவைகளுக்கு அப்படிங்கிறது நாடு முழுவதுமே அப்படின்றது இருக்க செய்யும். ஸோ கால்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நேஷனல் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய பல்வேறு மூல முடுக்குகளையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த நேஷனல் மார்க்கெட்டு. இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படிங்கிறது வேர்ல்டு இல்லைன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட் இஸ் one where the buyer and seller of goods from different countries, வாங்குறவங்க விற்கிறவங்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா வெவ்வேறு நாட்டை சார்ந்தவங்களா இருக்க செய்வாங்க. ஸோ இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையில மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் ஆர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்னு சொல்லிட்டு சொல்ல செய்யலாம். கமாடிட்டி பேசிக்கில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க செய்யலாம். உற்பத்தி பொருள் மாட்டுச் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். உற்பத்தி அப்படிங்கிறது ஆர்கனைஸ்ட் மார்க்கெட் வேர் த கமாடிட்டி ஆர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஆர் பாட் ஆர் சோல்டு ஆன் எ ஹோல்சேல் பேசிக்கு. இது எந்த பேசிக்கில் விற்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்த விற்பனையினுடைய அடிப்படையில் பொருட்களை வந்து வாங்கக்கூடிய நபர் விற்கக்கூடிய நபர்களுக்கு இடையில ஒரு சில கட்டுப்பாடுகள் அப்படின்றது கண்ட்ரோல்டு, இட் இஸ் ஏ ரெகுலேட் அண்டு கண்ட்ரோல் பை த சர்டன் ரூல்ஸு. வாங்கக்கூடிய நபர்கள் விற்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் அப்படிங்கிற கட்டுப்பாடு ஒழுக்க விதிகளுக்கு உட்பட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விற்பனை செய்யக்கூடியதாக இருக்க செய்யும். அதே மாதிரி மேனுஃபேக்சர் குட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் டீல் வித் மேனுஃபேக்சர் குட்ஸ். இங்கே என்ன மாதிரியான பொருட்களை மட்டுமே விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தயாரிப்பு பொருள் சார்ந்தது மட்டுமே விற்பனை செய்யக்கூடியதாக இருக்க செய்யும். அதர் குட்ஸ் மேனுஃபேக்சர்
மேனுஃபேக்சர் மெஷினரீஸு. ஸோ இது எல்லாமே இங்க கிடைக்கும். புல்லியன் மார்க்கெட் அப்படின்னா தூய உலோக சந்தை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் டீல் வித் த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் சில்வர், கோல்டு அண்ட் சில்வர். இங்க என்ன விப்பாங்க? தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் இந்த மாதிரியான பொருட்கள் மட்டுமே டீலிங் அப்படின்றது இருக்க செய்யும். எக்ஸாம்பிள் மும்பை, கொல்கத்தா, கான்பூர். கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது நியூ ஆர் கோயிங் கன்சர்ன்ஸ் நீட் ஃபினான்ஷியல் அட் எவ்ரி ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பிசினஸ் கன்சர்னா இருக்காங்கன்னா என்ன வேணும் அப்படின்னா, பணம் அப்படின்றது தேவை இருக்கும். இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறத 3 விதமா பிரிக்கிறாங்க. மணி மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் மணி மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஷார்ட் டர்ம் செக்யூரிட்டிஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச். இதில் குறுகிய கால தேவைகளுக்கான இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடியது மணி மார்க்கெட்டு. ஸோ இது என்ன மாதிரியான ப்ரொவைட் ஷார்ட் டர்ம் ஆர் வெரி ஷார்ட் டர்ம் ஃபினான்ஸு ஒரு வருஷத்துக்கு உரிய ஒரு கடன் தொகைகளை வழங்கக்கூடியது எது அப்படின்னா மணி மார்க்கெட்டு. அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இட் இஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. அந்நிய செலாவணி சந்தைன்னு சொல்லிட்டு செய்வாங்க. அது வந்து இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஹெல்ப் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் இம்போர்ட்டர் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய கன்சர்ன்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, தன்னுடைய கரன்சியை ஃபாரின் கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன நடவடிக்கைகளை செஞ்சு கொடுக்கக்கூடியது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது மார்க்கெட் வேறு சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேரு, டிபெஞ்சர்ஸு அண்டு பாண்ட்ஸு. இங்கே என்ன மாதிரியானது சேல்ஸ் பண்ணுறாங்க, வாங்குறது, விற்கிறது நடக்குது அப்படின்னா பங்குகள், கண்ணிட்டு பத்திரங்கள், பாண்ட்ஸ்னா பிணையங்கள் அப்படிங்கிறது நடக்க செய்யும். ஸோ செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செக்யூரிட்டி மார்க்கெட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, கொல்கத்தா, சென்னை இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸு. அதேமாரி பேசிக் ஆஃப் எக்கனாமிக் பேசிக்கில் பர்ஃபெக்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். அதேமாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்ட் அண்டு இம்பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு. பர்ஃபெக்ட் அப்படின்னா முறையான சந்தை முறையான சந்தைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர் அண்டு செல்லர் அதர். இங்கே நிறைய வாங்கக்கூடிய நபர்கள், விற்கக்கூடிய நபர்கள் இருக்கும். அதேமாதிரி யூனிஃபார்ம் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்க செய்யும். பையர் செல்லருக்கு வந்து பர்ஃபெக்ட் நாலேஜ் அப்படின்றதும் இருக்க செய்யும். குட்ஸ் கேன் பி மூவ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதும் ஒரே மாதிரியாக இருக்கும். வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஹோமோஜீனியஸாக இருக்க செய்யும். அதேமாதிரி இம்பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது சிமிலர் பட் நாட் ஐடென்டிக்கல். ப்ராடக்ட் வந்து சிமிலர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் முறையற்றதில் ஒத்த தன்மை உடைய பொருட்கள் அப்படின்றது இந்த இடத்துல இருக்காது. யூனிஃபார்ம் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் தொடர்பும் இருக்க செய்யாது. அதேமாதிரி மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனால் நிறைய கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இருக்க செய்யும். டிரான்சாக்ஷன்ஸ் பேசிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்டுன்னு பிரிக்கிறோம். ஸ்பாட் மார்க்கெட் அப்படிங்கிறது குட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சு ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆஃப் குட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இமீடியட்லி. வாங்குறது விற்கிறது ஒரே இடத்துல அதே இடத்துல நிகழக்கூடியது ஸ்பாட்னு சொல்கிறோம். ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆர் மேட் த்ரூ த ப்ரைஸ் ஃபார் ஃபியூச்சர் டெலிவரி. இதில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பொருள் வாங்குறது செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் டேட் அப்படிங்கிறது வேரியேஷன்ஸ் இருக்க செய்யும். அதுக்கான அமௌண்ட் கொடுத்து முடிக்கிறது அப்படின்றது இதுக்கு இன்னொரு காலங்கள். பொருள் கொடுக்கறது ஒரு காலம், அதுக்கான அமௌண்ட் கொடுக்கறது இன்னொரு காலமாக இருக்க செய்யும். அந்த பேசிக் ஆஃப் ரெகுலேஷன்ஸு ஒழுங்குமுறையினுடைய அடிப்படையில் சந்தையை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க செய்யலாம். ஒன்று என்ன அப்படின்னா ரெகுலேட்டட் மார்க்கெட், இன்னொன்று என்ன அப்படின்னா அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்னு சொல்லிட்டு பிரிக்க செய்கிறாங்க. ஒழுங்குமுறை சந்தை, ஒழுங்குமுறை அற்ற சந்தை. ஒழுங்குமுறை சந்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட் விச் ஆர் ஆர்கனைஸ் அண்ட் கண்ட்ரோல் ரெகுலேட்டட் பை த ஸ்டாச்சுட்டரி மெஷர்ஸ். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்துச்சுன்னா அதை வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட்னு சொல்கிறோம். சட்ட விதிமுறைகளுக்கு நாட் ரெகுலேட்டட் பை த ஸ்டாச்சுட்டரி மெஷூர் இஸ் கால்டு அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். சட்ட விதிமுறைகளுக்கு கட்டுப்படாமல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டுப்படாததா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கட்டுப்பாடற்ற ஒரு சந்தைன்னு சொல்லிட்டு செய்யணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ஆன் த பேசிக் ஆஃப் டைம் பேசிக்ல வந்து வெரி ஷார்ட் பீரியடுன்னு சொல்லிட்டு ஷார்ட் பீரியட் அண்ட் லாங் பீரியட்னு பிடிக்கிறோம். வெரி ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பர்ஷியபிள் குட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இந்த மாதிரியான கால்டு ஷார்ட் பீரியட் இந்த மாதிரி நடக்கக்கூடியது. குட்ஸ் ப்ரைஸஸ் டிட்டர்மைன் அந்த பேசிக் ஆஃப் த டிமாண்ட். தேவையின் அடிப்படையில் அதனுடைய விலை அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னு நிர்ணயம் செய்கிறாங்க. அதேமாதிரி ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது சர்டன் குட்ஸ் சப்ளை அட்ஜஸ்டட் டு மீட் த டிமாண்ட். தேவையினுடைய அடிப்படைகள் எந்த அளவுக்கு தேவை அப்படின்றது அந்த இடத்துல இருக்க செய்தோ அதை ஜமாளிக்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்துல பொருட்களை கொண்டுட்டு வந்து கொடுக்க செய்வாங்க. இதில் வந்து எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா சப்ளை பண்ணுறதை விட
டிமாண்ட் அப்படின்றது அதிகமா இருக்க செய்யும். ஸோ லாங் பீரியட் அப்படிங்கிறது எந்த டீல் வித் த டியூரபிள் குட்ஸ் ரொம்ப காலம் நீண்ட காலம் உழைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான பொருட்கள் அ டி நடக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா லாங் பீரியட் மார்க்கெட்ல. அதே மாரி ஹோல்சேல் அப்படின்னா மொத்தமா வாங்கி விக்கக்கூடியது. குவான்டிட்டி இதில ஆல்ரெடி நீங்க பார்த்துருக்கீங்க. ரீட்டெயில் அப்படின்னாலும் உனக்கு நல்லாவே தெரியும். பிரைமரி மார்க்கெட் அப்படின்னா லெசன் நம்ம பார்த்துருக்குறோம். பிரைமரி மார்க்கெட் அப்படியே ப்ரொடியூஸ் ஃபார்ம் sell their output or a product through these types of market. இது வந்து முதன்மை சந்தை அப்படிங்கிறது இங்கே வந்து வாங்குறது, விக்கிறதுமான நடவடிக்கைகள் அப்படின்றது இருக்க செய்யும். இது மொத்த விற்பனையாளர்களிடம் நேரடியாவே வாங்கி, அது யாருக்கு வந்து செட்டில்மென்ட் பண்ண செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கன்சியூமருக்கு போக செய்யும். செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, செமி ஃபினிஷ்டு குட்ஸ் ஆர் மார்க்கெட்டட். இங்க வந்து பாதி முடிவடைந்த பொருட்கள், முற்று பெறாத பொருட்கள்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரியான ப்ராடக்ட் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, சேல்ஸுக்கு வர செய்யும். ஃபினிஷ்டு குட்ஸ் ஆர் நாட் சோல்டு. முற்றுப்பெற்ற பொருட்கள், அதாவது ஒரு ஒர்க் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன பொருட்கள் இந்த இடத்துல நடக்காது. கமாடிட்டீஸ் ஆர் ஃப்ரம் அதர் மார்க்கெட். மத்த கமாடிட்டீஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்த மார்க்கெட்லேருந்து சந்தையிலேருந்து பொருட்கள் வந்து சேரக்கூடிய லெவல்ல இருக்க செய்யும். பிட்வீன் த ஹோல்சேல் யார் யாருக்கு இடையில நடக்க செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்த வியாபாரிகளுக்கும், சில்லறை வியாபாரிகளுக்கும் இடையில இது நடக்க செய்யும். அதேமாதிரி டெர்மினல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சென்ட்ரல் சைட் சர்வ் அஸ் த அசெம்பிளி அண்ட் ட்ரேடிங் பிளேசஸ் ஃபார் கமாடிட்டீஸ் இன் எ மெட்ரோபாலியன் ஏரியாஸ். இது என்ன அப்படின்னா, இறுதி நிலை சந்தைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சந்தையில வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் பண்ண செய்வாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இறுதி நிலை அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ப்ரொடியூசர்ட்டருந்து வந்து அத அடுத்த செகண்டே யாருக்கு போய் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் பண்ண செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கன்சியூமருக்கு போக செய்யும். ஸோ இந்த இறுதி நிலை பொருட்கள விற்பனை செய்யக்கூடியது தான் டெர்மினல் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு செய்றாங்க. அதே மாரி மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கட்டும். இப்ப வந்து இந்த மார்க்கெட்டர் அப்படின்னா யாரு அப்படின்றத பார்க்க போறோம். மார்க்கெட்டர் அப்படிங்கிறது யாருன்னா, சந்தையிடக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு செய்றோம். இத ஒன் ஹூ டீல் இன் எ மார்க்கெட். ஸ்பெசிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா, ஒன் ஹூ ப்ரமோட் ஆர் செல் த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். எந்த ஒரு நபர் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ வந்து விற்பனை செய்யணும், சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ்ல ஈடுபட செய்றாரோ, அந்த நபர தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, மார்க்கெட்டர்ன்னு சொல்லிட்டு செய்றோம். இதுல வந்து நெறையவே குடுத்துருக்காங்க. வாட் கேன் பி மார்க்கெட்டட். எந்தெந்த பொருட்களை எல்லாம் வந்து மார்க்கெட்டட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. குட்ஸ் அப்படின்னா பொருட்கள் எல்லா நாடுகளுமே நம்ம வந்து ஒரு பொருள உற்பத்தி செஞ்சிருக்கோம்னா, அந்த உற்பத்தி செஞ்ச பொருட்கள கொண்டுட்டு வந்து விற்பனை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வரக்கூடியது எல்லாமே குட்ஸ் அப்படிங்கிறதுல வர செய்யும். சர்வீஸ் அப்படிங்கிறது நாட் ஒன்லி பிசிக்கல் குட்ஸ் கேன் பி மார்க்கெட்டட். இந்த இடத்துல நான் பிசிக்கல் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. ஸோ சர்வீஸும் அப்படின்றதும் இருக்க செய்யும். ஸோ சர்வீஸ் அப்படிங்கிறது பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி இதெல்லாம் வர செய்யும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அனுபவம் அப்படின்றது அர்த்தம். இந்த அனுபவம் அப்படிங்கிறது தாங்கிட்ட இருக்கக்கூடிய முன் அனுபவங்கள். வேலிட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீ ட்ரெய்னிங் மூலமா ஒரு பிளேஸ்ல, ஒரு பார்க் இல்லைன்னா ஒரு ஈவென்ட்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பண்ண செய்றது. அம்யூஸ்மென்ட் பார்க், தீம் பார்க், மவுண்டனிங் இதெல்லாம் இதுக்கானது. ஈவென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிகழ்வு அப்படிங்கிறது அர்த்தம். ஈவென்ட் அப்படிங்கிறது எய்ம் அட் த ப்ரமோட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்பெஷல் ஈவென்ட். ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட் நிகழ்வுகள கொண்டுட்டு வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்காக கொண்டது. ஸோ இது வந்து எல்லா டைமிங்கும் இருக்க செய்யாது. அதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, காலம் மற்றும் நேரத்தினுடைய அடிப்படையில கொண்டுட்டு வராங்க. ஒலிம்பிக் அப்படிங்கிறது எத்தன வருஷத்துக்கு ஒரு தடவ நடக்கும். 2020 அப்படிங்கிறது T20 அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்றத உனக்கு பத்தி நல்லா தெரியும். நபர்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா, மார்க்கெட்டிங் ஆஃப் எ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த செலிபிரிட்டி இஸ் சக்சஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா, அ சக்சஸ்ஃபுல்லி ஃபார்முலேட் ஃபார் சர்டைன் பிராண்ட் ரிலேஷன்ஷிப் வித் த கஸ்டமர்ஸ். ஒரு சில பொருட்களை எல்லாமே விற்பனை செய்யணும் அப்படின்னா, பிரபலங்கள பயன்படுத்தி அத சந்தையிட செய்றாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் யார சொல்லலாம்? சினி ஃபீல்டுல இருக்கக்கூடியவங்க, 2வது ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இவங்கள வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி பிளேஸ் அப்படிங்கிறது இடத்த குறிக்கக்கூடியது. ஸோ பிளேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் பண்றது, டூரிஸ்ட் அதுக்கு வந்து பிசினஸ் ஸ்பாட்ஸ், நியூ ரெசிடென்சியல் புதிய குடியிருப்பு பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ப்ரோமோட்டிங் த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிளேஸ் லைக் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஃபெசிலிட்டீஸ், அம்யூஸ்மென்ட். நம்ம ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த வீடோட இத ஃபுல்லா காட்ட செய்வாங்க. இங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப எஜுகேஷன்ஸ்க்கு எந்த மாரி ப்ராப்ளம் இல்ல. ஸ்போர்ட்ஸ் இருக்க செய்யுது. 2வது ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இங்க மார்க்கெட் அப்படின்றது சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்த பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் குடுக்கக்கூடியது எது அப்படின்னா, பிளேஸ் அப்படின்றதெல்லாம் வர செய்யும். ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உடைமைகள் இன்க்ளூடிங் போத் டீல் வந்து ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஃபினான்சியல் ப்ராப்பர்ட்டீஸ் விச் இன்வால்வ்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எ ஓனர்ஷிப் ஆன் த சேல்ஸ்
ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் த சேம். இந்த உடைமைகள் அப்படிங்கிறது ஒரு கண்ணுக்கு புலப்படாததா இருக்க செய்யும். அதாவது நிலம், மனை, கட்டடங்கள் நிதி சார்ந்தது என்னெல்லாம் இருக்க செய்யுதோ, அதனுடைய அடிப்படையில வாங்கி விற்பனை செய்யக்கூடியது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்டிங், லேண்டு இது எல்லாமே டீலிங்கா இருக்கக்கூடியது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு சொன்னா, ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்றதுல வர செய்யும். ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் செல்ஃப் இன் ஆர்டர் டு பில்ட் அண்ட் இமேஜஸ் ஃபார் இட் பை ஸ்பான்சரிங் ஈவென்ட். ஸோ இதில வந்து அமைப்பு அப்படிங்கிறது பொதுமக்களுடைய மத்தியில தனக்குன்னு ஒரு இடத்த தக்க வைக்கிறதுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஒரு சில செயல்பாடுகள். இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிள் அப்படின்றது ஒரு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் தகவல் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில ரொம்ப முக்கியம். டேட்டா கலெக்டட் பை த ஆர்கனைசேஷன்ஸ் கேன் பி யூஸ்ட் த ப்ராடக்ட் ஃபார் திஸ் பர்ப்பஸ். இதுக்கான டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, கலெக்ட் பண்ணுவாங்க. எங்க எந்த இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணலாம், அப்படிங்கிறத பத்தின எல்லாமே கொண்டுட்டு வரது எது வரும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றதுல வர செய்யும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, கலெக்டட் பை த லைப்ரரி, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஆம் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்களுக்கு இடையில தகவல்கள தயாரிக்கிறது. ஸோ ஸ்கூல்ல என்ன நடக்குது, பசங்களுடையது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸு. ஐடியாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கருத்துக்கள். மேபி சேஞ்ச் த வேர்ல்டு. இன்னைக்கு வந்து ஒரு உலகத்தை மாத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கருத்துக்கள்ட்ட இருக்குது. இன்னோவேஷன்ஸ் அண்ட் அட்ராக்டிவான ஐடியாஸ் டிசைரபிள் ப்ராடக்ட் ஃபார் த மார்க்கெட் டூ செல். இன்னைக்கு வந்து ஒரு விரும்பத்தக்க பொருட்கள நம்ம மார்க்கெட்டிங் பண்ண செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு அட்ராக்டிவான ஐடியாஸ் அப்படிங்கிறது இருக்க செய்யணும். கருத்துக்கள் அப்படின்றது இருக்க செய்யணும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் யார்கிட்ட போய் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, பொதுமக்கள்ட்ட தான். அதாவது சமுதாய நோக்கமுடைய சந்தையிடையாளர்கள் எப்போதுமே தன்னுடைய கருத்துக்கள மேம்படுத்துறதுல முனைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்க செய்வாங்க. அதுபோது அப்ப அவங்களுக்கு என்னென்ன மாரியான வாய்ப்புகள் வர செய்யுதோ, சந்தையில என்ன மாரியான மாற்றங்கள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத கவனிச்சு, அதுக்கேத்த மாரி மாற்றங்கள கொண்டுட்டு வந்து அம் நியூ ஐடியாஸ் எல்லாமே கொண்டு வந்து மாத்த செய்வாங்க. ஸோ இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா, கருத்துக்கள் அப்படிங்கிறதுல வர செய்யும். ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாம் படிச்சிருக்கோம். தேங்க் யூ.